இந்த வீட்டை என் ஃப்ரெண்டோட அப்பா 1 crore விற்கணும்னு நினைச்சாரு. முடியல. 90 lakhsக்கு வித்துட்டாரு. ஐரணி என்னன்னா இத வெறும் 9 lakhsக்கு 2001ல அவர் வாங்கினாரு. அதாவது 25 வருஷத்துல 10 மடங்கு வளர்ச்சி. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன என் ஃப்ரெண்டு இனிமே இன்வெஸ்ட் பண்ணா மண்ணுலயும் பொண்ணுலயும் தான் போடுவேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எடிட்டர், பொண்ணுனா தங்கத்தை சொன்னையா. உண்மையா சொல்லணும்னா அவங்க அப்பா ரியல் எஸ்டேட்டை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டாரு. அது எப்படி அப்படிங்கிறதையும், இன்னைக்கு டைம்ல இதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை வச்சு நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்டை பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள ஒரு சர்ப்ரைஸுமே இருக்கு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்க என் ஃப்ரெண்டை கொஞ்ச நேரம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்கிட்ட சிஏஜிஆர் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அங்க 9 lakhs இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், 90 lakhs அவங்க அப்பா வித்த அந்த வீட்டோட பணத்தையும் போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுங்கிறத 25 இயர்ஸா கொடுத்தேன். அதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தெரியுமா வந்துச்சு? 9.65%. இது எவ்வளவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிஃப்டியோட 25 இயர்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கூகுள்ல பார்த்தோம் அப்படின்னா அது 14.2% காமிக்குது. அதாவது நிஃப்டி வளர்ந்த வேகத்துக்கு இந்த வீட்டோட பிரைஸ் வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 2017 இல்ல 18 பீரியட்லயே இந்த 90 lakhs அவர் அச்சீவ் பண்ணிருப்பாரு. அதே வளர்ச்சி கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு டைம்ல அது 2 crores இருக்கும். அவங்க அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணது வெறும் 1 crore மட்டும்தான். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்டிங் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த கால்குலேஷனுமே நான் உங்களுக்கு இங்க ஸ்கிரீன்ல போடுறேன். இது ஒரு லம்சம் கால்குலேட்டர். இங்க இதே 9 lakhs 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 25 இயர்ஸ் டைம் லைன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இத்தனை நேரத்துக்கு 2 crores மேல வளர்ந்துருக்கும். பட் 14% ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. நிஃப்டி நார்மலா ஒரு 12% போல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்க 12% ரிட்டர்ன்ஸ் போட்டீங்கன்னா கூட 1.5 crores கிட்ட கம்ஃபர்டபுளா நீங்க இங்க பாத்துக்கலாம். சோ இது ஆக்சுவலா ப்ராஃபிட்டே கிடையாது. ஆனா இதுக்காக அவங்க அப்பாவை தப்பு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க அப்பா பிறந்த அந்த காலகட்டத்துல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எந்த ஒரு அவேர்னஸுமே கிடையாது. அப்படியே அவேர்னஸ் இருந்தாலும் எந்த ஸ்டாக்ஸுமே அவங்களால ஈஸியா வாங்க முடியாது. இன்னைக்கு மாதிரி போன்ல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னே ஸ்டாக்லாம் வாங்க முடியாதுங்கிறதுனால அது அவ்வளவு பாசிபிளா இல்லை. இதெல்லாம் தவிர ஹர்ஷத் மேத்தா மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்கும்போது அந்த டைம்ல இருந்த எல்லா மக்களையுமே ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே போவேணாண்டா அப்படிங்கிற ஐடியாலஜியை கொடுத்துருச்சு. இது ஏன் சொல்றேன்னா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வீடியோ போடுற எங்க வீட்லயே எங்க அப்பா சல்லி காசு ஸ்டாக் மார்க்கெட் உள்ள போட மாட்டாரு. ஸோ அந்த டைம்ல பிறந்திருந்தேன் அப்படின்னா நானுமே இப்படிதான் பிஹேவ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடு எப்ப அவங்க அப்பாவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும் அப்படின்னா இதே வீட்டை அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு அப்படின்னா இப்ப அது 1 crore போகும்போது ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும். இரு நீ தப்பா கால்குலேஷனை போட்டுட்டு அவர் என்னடா குறை சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளவே நீங்க ஹவுஸ் ரெண்டையும் கால்குலேட் பண்ணணும். அது டாக்ஸ் மெயின்டெனன்ஸ்லாம் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா தான் ஆக்சுவல் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கிடைக்கும். பை தி வே, நான் இந்த வீடியோட சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல நீங்க ஹவுஸ் ரெண்ட்டுக்கு இருக்கிறது பெட்டரா இல்ல சொந்தமா வீடு வாங்குறது பெட்டரா அப்படிங்கிறத கால்குலேஷன்ல மொத்தமா போட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு டார்கெட்டா 250 likes வைக்கிறேன். அந்த 250 likes வந்துச்சுன்னா அந்த எக்ஸலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்க வந்து தான் நீங்க அந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, உங்க ஆசையை ஏன் கெடுப்பானே, நம்ம அந்த ரெண்ட் கால்குலேட்டர் ஃபுல்லா போட்டு எக்ஸாக்டான கால்குலேஷன்ஸை பார்த்துடலாம். பை தி வே, என் ஃப்ரெண்டோட அப்பா அந்த வீட்டில் தான் இருந்தாரு. ஸோ அதனால அவர் எந்த ரெண்ட்டுமே எக்ஸ்ட்ராவா வாங்கல. பட் நம்ம இந்த ஆர்டிபிஷியல் சினாரியோல அவர் ரெண்டல் இன்கம் எடுத்தாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் இருக்கிற அந்த வீட்டுக்கு நார்மலி மாசம் 9,000 rupees போல பார்க்கலாம். அதாவது 12 monthsக்கு அரௌண்ட் ஒரு 1,08,000 rupees போல உங்களால பார்க்க முடியும். இதுல அந்த 8,000 rupees நான் மைனஸ் பண்ணிடுறேன். இது எதுக்கு அப்படின்னா ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்க்காக நான் எடுத்துடுறேன். இந்த 9,000 rupees எவ்வளவு அப்படின்னா அவர் போட்ட 9 lakh கேபிட்டலுக்கு 11%. ஆனா இதெல்லாமே இன்னைக்கு டேட்டுக்கு தான் பாசிபிள். 2004-5 டைம்ஸ்லாம் இந்த அளவுக்கு 9,000 rupees வாடகை இல்லை. அதே மாதிரியான ஒரு வீட்டுல நான் வெறும் 3,000 ரூபாய் வாடகைக்கு இருந்திருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் வாடகை கம்மியா இருந்துச்சு, இப்போ வாடகை ஏறி இருக்கு. ஸோ ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா இந்த 11% ரிட்டர்ன்ஸ் நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஆவரேஜ் டவுன் பண்ணி நான் ஒரு 9% ரிட்டர்ன்ஸா எடுத்துக்கிறேன் ரெண்டல் இன்கம் மூலமா. ஸோ இந்த 9%லயுமே இன்னும் நீங்க ஒரு 2% குறைக்கணும். எதுக்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேக்ஸை அவர் பே பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் போக இவர் ஒரு 6 to 7% போல இந்த ரெண்டல் இன்கம் மூலமா அந்த வீட்டுல இருந்து அவரால் எடுத்துக்க முடியும். பிளஸ் இந்த 25 இயர்ஸ்ல அவருக்கு 9.65% வந்து கேபிட்டல் கெயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுலயும் டாக்ஸ் கட்டி வெறும் 9% நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 9 + 7% அரௌண்ட் 16% போல அவர் அந்த வீட்டுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காரு, விச் இஸ் ஆக்சுவலி பீட்டிங் நிஃப்டி. ஸோ எஸ், ஆன் பேப்பர்ல அவர் நிஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை இந்த மீன் டைம்ல பார்த்திருக்காரு. அவரு இருந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீட்டை அவர் ஃபுல் கேஷ் கொடுத்து பேமெண்ட்ல வாங்கியிருந்தா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கலாம்.
பட் அவர் அந்த வீட்டையே இஎம்ஐல எடுத்திருந்தாரு அப்படின்னா 9 lakhs வாங்கின வீட்டையே ஒரு 15 lakhs போல தான் வாங்கி முடிச்சிருப்பாரு. அப்ப அது கண்டிப்பா நஷ்டத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு வீட்டை இஎம்ஐ மூலமா வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாடகை பணத்துக்கு ஈக்குவலா சேம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். அது இல்லை அப்படின்னா லோன் மூலமா வீட்டுக்கு வாங்குறதுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒர்க் ஆகாம போகலாம். பை தி வே, நான் எந்த ரியல் எஸ்டேட் இது வரைக்கும் வாங்கினது இல்லை. ஸோ என்னுடைய இந்த சஜஷன்ஸை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ரியல் எஸ்டேட்டை பத்தி இன்னும் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு டேட்ல வீடு வாங்கினா அது என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், முக்கியமா நம்ம இந்தியாவில் ஏன் ரியல் எஸ்டேட் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் லிங்க் பண்றேன். அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா 2 வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இந்த ரியல் எஸ்டேட் பத்தி கிடைக்கும். நான் உங்களை அங்கே மீட் பண்றேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.